ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 சிபிஎஸ்சியில் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியூமன் பாப்புலேஷன் சைஸ் ஹேஸ் க்ரோன் எனார்மஸ்லி ஓவர் த லாஸ்ட் 100 years. கடந்த 100 வருஷமாக வந்து ஹியூமன் பாப்புலேஷன் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் ஃபுட், வாட்டர், ஹோம், எலக்ட்ரிசிட்டி, ரோட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் நியூமரஸ் அதர் கமாடிட்டிஸ். அப்போது ஹியூமன் பாப்புலேஷன் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கணும், ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. அதே மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி, ரோட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி நிறையா கமாடிட்டிஸ், அந்த பொருள் எல்லாமேவும் அதுக்கு ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகிரும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக. These demands are exerting tremendous pressure on our natural resources. அப்போது இந்த நமக்கு இப்போ கரண்ட்டெல்லாம் எலக்ட்ரிசிட்டி எதுலேருந்து, வாட்டர்லேருந்து எடுப்போம், விண்ட்லேருந்து எடுப்போம், நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து எடுக்கலாம், தேர்மல் பவர் பிளான்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து பெட்ரோல், டீசல் அது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாசில் ஃபியூவல்ஸ் இருந்து தான் நம்ம அப்டைன் பண்ணுவோம். அப்போது நமக்கு வந்து அதே மாதிரி பில்டிங்ஸ் கட்டணும் அப்படின்னா நம்ம நேச்சுரல் ஃபாரஸ்ட் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணி தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி நமக்கு பில்டிங்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க. ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரோ பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியாவை எல்லாமே கல்டிவேட்டிங் ரீஜனாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணி கல்டிவேட்டிங் ரீஜனாக சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாங்கல்ல. இது எல்லாமேவும் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த டிமாண்ட்ஸ், மக்கள் தொகை கூடுது, இந்த டிமாண்ட்ஸ் இந்த பொருளுக்கெலாம் அதிகமாக வந்து டிமாண்ட்ஸ் ஏற்படுது. ஸோ இந்த டிமாண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா தே எக்ஸர்ட் ப்ரெஷர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து இது அதோட இம்பேக்டாக இருக்குது. அண்ட் ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் டு த பொல்யூஷன் ஆஃப் ஏர், வாட்டர் அண்ட் சாயில். அப்போது நம்ம அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த டிமாண்டை பூர்த்தி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம்ல, அதனால நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். த நீட் ஆஃப் அன் ஹார் is to check the degradation and depletion of our precious natural resources and pollution without halting the process of development. இப்போ ஒரு மணி நேரமாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்னென்னா டீக்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், டிப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ப்ரீஷியஸான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம வந்து டீக்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பொல்யூஷன் வித்தவுட் ஹால்ட்டிங் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதாவது டெவலப்மெண்ட்டுன்ற ப்ராசஸில் வந்து இயற்கை ஹியூமன்ஸ் வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொல்யூஷன்ஸ் எல்லாம் காஸ் பண்ணிட்டு. இது ஆக்சுவலி ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை. வாட் இஸ் பொல்யூஷன் பாருங்கள். பொல்யூஷன் இஸ் எனி அன்டிசைரபிள் சேஞ்ச் இன் த physical, chemical or biological characteristics of air, land, water or soil. ஏதாவது ஒரு அன்டிசைரபிள், ஏற்றுக்கவே முடியாத மாதிரி ஒரு நமக்கு டிசைர் அப்படின்னா பிடிச்சிருக்கு, அன்டிசைரபிள் சேஞ்ச், நமக்கு பிடிக்காத ஒரு சேஞ்ச், இல்லாட்டினா ஏற்றுக்கவே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் இதில் வரலாம். ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை கெமிக்கலாக இருக்கலாம், ஆர் பயாலஜிக்கல். என்னென்னோடது? ஏர், வாட்டர், லேண்ட், சாயில். அந்த காற்று, நம்ம நிலம், தண்ணி, மண், அதிலெல்லாம் ஒரு லைட்டாக ஏதோ ஃபிசிக்கலாகவோ இல்லை கெமிக்கலாகவோ இல்லை பயாலஜிக்கலாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் பொல்யூஷன். ஏஜென்ட்ஸ் தட் பிரிங் அபவுட் சச் அன் அன்டிசைரபிள் சேஞ்ச். அப்போது அந்த மாதிரி ஒரு அன்டிசைரபிள் சேஞ்சை நமக்கு கொண்டு வர்ற அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே பொல்யூஷன் காஸ் பண்ணுற அந்த ஏஜென்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. In order to control environmental pollution, the Government of India has passed the Environment Protection Act 1986 to protect and improve the quality of our environment, air, water and soil. அப்போது நம்ம அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும்ல, அதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்காங்க? என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு 1986 ஒரு என்விரான்மெண்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் அவர் என்விரான்மெண்ட். நம்ம
ஏர், வாட்டர், சாயில் நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதோட குவாலிட்டியை அதோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ வாட்டர்லாம் பொல்யூட் ஆகி இந்த மாதிரி க்ளீனாக இல்லாமல் காற்றெல்லாம் பொல்யூஷனோட நம்ம சுவாசிக்கிறதெல்லாம் நல்ல ஒரு ஆக்சிஜன் மாதிரி இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி பொல்யூட் ஆகிருக்க அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணி அதோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த என்விரான்மெண்ட் ஆக்டோட ஒரே நோக்கம். நெக்ஸ்ட்டு ஏர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல். ஏர் பொல்யூஷனை ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம், அதுக்கடுத்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். We are dependent on air for our respiratory needs. நம்ம சுவாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமேவும் நமக்கு காற்று வந்து ரொம்ப முக்கியம். ஏர் pollutants cause injury to all living organisms. அப்போது ஏரில் இருக்க அந்த பொல்யூஷன் காஸ் பண்ணுற ஏஜென்ட் தான் pollutants. அப்போது இந்த ஏர் pollutants அந்த ஏரில் மிக்ஸ் ஆகிருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, தே காஸ் இன்ஜூரி டு ஆல் லிவிங் ஆர்கானிசம். எல்லா விதமான லிவிங் கிரியேச்சர்ஸ்க்குமே அதனால் பாதிப்பு வரும், ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. தே ரெடியூஸ் க்ரோத் அண்ட் ஈல்ட் ஆஃப் த க்ராப்ஸ். அது என்ன பண்ணும் இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா, அது வந்து நம்ம க்ராப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வளர்க்குற செடி, நம்ம விவசாயத்தில் அதோட க்ரோத்தை ரெடியூஸ் பண்ணும். நமக்கு கிடைக்கிற ஈல்டு, அதுக்கடுத்து நமக்கு ஹார்வெஸ்ட் டைமில் கிடைக்கிற ஈல்டு வந்து ரெடியூஸ் பண்ணிடும். க்ரோத் அண்ட் ஈல்ட் ஆஃப் த க்ராப் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் ஏர் பொல்யூஷன் காஸ் ப்ரீமெச்சூர் டெத்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமேவும் ப்ரீமெச்சூர் டெத்னா மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ட்ரீஸு, பிளான்ட்ஸ் எல்லாமே ரெஸ்பயர் பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமேவும் CO2 எடுத்துகிட்டு O2 ரிலீஸ் பண்ணும். அந்த மாதிரி எல்லா கிரியேச்சர்ஸ்க்குமே இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் வந்து இன்ஜூரி காஸ் பண்ணும். பிளான்ட்ஸில் வந்து அதோட க்ரோத்தை ரெடியூஸ் பண்ணும், ஈல்டை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தே காஸ் ப்ரீமெச்சூர் டெத் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஏர் பொல்யூட்டன்ஸ் also deleteriously affect the respiratory system of humans and of other animals. ஏர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணுற அந்த ஏஜென்ட்ஸ். அந்த ஏர் பொல்யூட்டன் என்ன பண்ணும், ஹியூமன்ஸில் மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ்லேயுமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து நிறைய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா. harmful effects depend on the concentration of the pollutants. அப்போது அதோட அந்த ஹார்ம்ஃபுல்னஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ஏர் பொல்யூட்டன்ஸ் இருக்க ஒரு ஏர் பொல்யூட்டட் காற்றை வந்து சுவாசிக்கிறோம். அது வந்து நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எல்லாமே காஸ் பண்ணுது. அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காஸ் பண்ணதில் அது எவ்வளோ சிவியராக இருக்கலாம், எதெல்லாம் வச்சு அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், எப்படி இருந்தால் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பொல்யூட்டன்ஸ். நமக்கு அந்த காற்றுல ப்ரெசென்ட் ஆகிருக்க பொல்யூட்டன்ஸோட எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும். லைட்டாக தான் பொல்யூட் ஆகிருக்கா, அப்போ வந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப சிவியர் கேஸ் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். அந்த பொல்யூஷன் காஸ் பண்ணுற ஏஜென்ட்டோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்குது. டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர். நம்ம வந்து அந்த கெட்ட காற்றுக்கு வந்து எவ்வளோ நேரம் நின்று அதுவே சுவாசிச்சுட்ருக்கோம், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம். ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்னால் நம்ம பாடி ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. பட் ஒரு லாங் டியூரேஷனுக்கு அந்த கெட்ட காற்றுல நம்ம நின்றுட்டே இருக்கோம், அந்த சுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அது ரொம்ப பாதிக்கும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் அந்த ஆர்கானிசம், அதே மாதிரி ஒரு ஆர்கானிசமை பொறுத்து அதோட எஃபெக்ட் இம்பேக்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்மோக் ஸ்டேக்ஸ், தட் இஸ் சிம்னி ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட். தேர்மல் பவர் பிளான்ட் இருக்குல்ல, ஹீட் மூலியமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது தான் தேர்மல் பவர் பிளான்ட். தேர்மல் பவர் பிளான்ட்டில் எல்லாமே ஸ்மோக் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்மோக் ஸ்டாக்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் கிச்சனில் சிம்னிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்மோக் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்மெல்டர்ஸ், ஓர்ஸ், அதாவது ஸ்மெல்டர்ஸ் அப்படின்னா ஓர்ஸ் ஆர் மெல்டட். ஓர் எல்லாமே நம்ம மெட்டலை ஓர்லேருந்து தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போது அந்த ஓர்ஸ் எல்லாமே எதில் மெல்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மெல்டர்ஸ், அதில் தான் மெல்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் பார்ட்டிகுலேட் அண்ட் கேஷியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ்
together with harmless gases such as nitrogen, oxygen. அப்போது எந்தெந்த இண்டஸ்ட்ரி தேர்மல் பவர் பிளான்ட்ஸில் இருக்க அந்த சிம்னி வழியாக நிறைய புகையெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியோட அந்த அது வந்து தேர்மல் பவர் பிளான்ட்டாக தான் இருக்கும். அதோட ஸ்மோக் ஸ்டாக்ஸ் அப்படின்னா அதோட சிம்னி மாதிரி இருக்குது, அந்த பெரிய பெரிய ஹைட்டில் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா அந்த ரொம்ப ஏர் பொல்யூட்டடான ஒரு வேஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த பொல்யூட்டன்ஸ். அதே மாதிரி ஸ்மெல்டர்ஸ் அப்படின்னா அயன் ஓர்ஸை வந்து மெல்ட் பண்ணுறப்ப நமக்கு ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணும் இந்த ஸ்மெல்டர்ஸ். அதே மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரீஸுமேவும் பார்ட்டிகுலேட் அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு பொல்யூட்டன்ஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. அண்ட் கேஷியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ் டுகெதர் வித் ஹார்ம்லெஸ் கேஸஸ். அப்போது இது எல்லாமேவும் ஏர் பொல்யூட்டன்ஸையும் ஹார்ம்லெஸ், நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது, இது ஹார்ம்லெஸ் கேஸஸ் சச்சஸ் நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாத்தையுமேவும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அந்த ஏர் பொல்யூட்டன் கூட இந்த கேஸஸுமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ம்ஃபுல் கேஸஸ் அப்படின்னா அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன், கார்பன் மோனாக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹார்ம்லெஸ் கேஸஸ் தான். நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ், இந்த பார்ட்டிகுலேட் அண்ட் கேஷியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தீஸ் பொல்யூட்டன்ஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட் filtered out before releasing the harmless gases into the atmosphere. அப்போது இந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏர் பொல்யூட்டன்ஸ், அதெல்லாமே செப்பரேட் பண்ணணும். அவங்க அந்த வேஸ்ட் எல்லாம் வெளியேற்றுறாங்கல்ல, அதுலேருந்து இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணணும். அது வந்து ஹார்ம்லெஸ் கேஸஸை அட்மாஸ்பியருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நைட்ரஜன், ஆக்சிஜனில் இருக்க இந்த பார்ட்டிகுலேட் அதே மாதிரி கேஷியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்தால் அந்த கேஸை வந்து அட்மாஸ்பியரில் மிக்ஸ் பண்ண விடணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறது 2 தான், ஸ்க்ரப்பர் ஒன்று, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் இன்னொன்று. அது என்னென்னு இதில் பார்க்கலாம். There are several ways of removing particulate matter. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 டைப் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்களா. பார்ட்டிகுலேட் அண்ட் கேஷியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர், அதாவது சாலிட் ஏரோசல்ஸ், அந்த ஒரு மாதிரி சின்ன சின்ன டஸ்ட்டு தூசி பார்ட்டிக்கல் இருக்கும், விச் ஆர் சாலிட்ஸ், ஒரு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அந்த பார்ட்டிகுலேட் மேட்டரை தான் நம்ம ஹார்ம்லெஸ் கேஸஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடுன்னு பார்க்க போகிறோம். The most widely used of which is electrostatic precipitator. நம்ம அப்போ பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we use electrostatic precipitator. இதுதான் electrostatic precipitator. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். which can remove over 99% of particulate matter present in the exhaust from a thermal power plant. thermal power plantலேருந்து ரிலீஸ் ஆகிற இந்த எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸாஸ்ட்னால் அந்த தேவையில்லாத ஸ்மோக் மாதிரி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த சிம்னி மூலியமாக, அந்த ஸ்மோக் ஸ்டாக்ஸில். அந்த எக்ஸாஸ்ட் எல்லாமேவும் அதில் இருக்க பார்ட்டிகுலேட் மேட்டர் 99% வந்து இது ரிமூவ் பண்ணிடும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. It has electrode wires that are maintained at several thousand volts which produce a corona that release electrons. இப்போ இங்கே பாருங்கள், இதான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர். இதில் வந்து இங்கெல்லாம் இந்த ஒரு பிளாக் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த நமக்கு என்னது ப்ரெசிபிடேட்டரில் இருக்கிற எலக்ட்ரோட்ஸ் வித் ஹை வோல்டேஜ், ஒரு thousands of volts கொடுத்துருப்பாங்க இந்த வோல்டேஜ் இந்த எலக்ட்ரோடுக்கு எல்லாமே. அந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் இது. அப்போது இட் ஹேஸ் எலக்ட்ரோட் வயர்ன்னு சொன்னோமா, தட் ஆர் மெயின்டைன்ட் அட் several thousand voltsல வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கொரோனா விச் ப்ரொடியூஸ் கொரோனா, அந்த இதிலேருந்து நமக்கு கொரோனா அப்படின்னு ஒன்று வரும். அந்த கொரோனாலேருந்து நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அப்போது நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸை வந்து several thousand voltsல வச்சுருக்கப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டரில் நமக்கு கொரோனா ப்ரொடியூஸ் ஆகும். கொரோனாலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த நம்ம பார்த்தோம்ல, அது வந்து கலெக்டிங் பிளேட்ஸ் எல்லாமே க்ராஸ் பண்ணி போகிறப்போ அது அட்ராக்ட் ஆகி அதில் போய் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து டெபாசிட் ஆயிரும். இதை ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போய் காமிக்கிறேன் அது டயக்ராமில் எப்படி இருக்குன்னு. தீஸ் எலக்ட்ரான்ஸ், அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமேவும்
attach to dust particles giving them a net negative charge. அப்போது இது எல்லாமே போய் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட அட்டாச் ஆயிரும். எலக்ட்ரான்ஸ் அந்த ஹார்ம்லெஸ் கேஸஸில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் எலக்ட்ரான்ஸும் அட்டாச் ஆயிரும், giving them a net negative charge. அப்போது அந்த டஸ்ட்டு இருந்துச்சுல்ல, பர்டிகுலர் டஸ்ட்டு, அதுக்கு டோட்டலாக எலக்ட்ரான் கூட மிக்ஸ் ஆனோடனே நெட்டாக நெகட்டிவ் சார்ஜ் கிடச்சிருது. The collecting plates are grounded and attract the charged dust particles. அப்போது கலெக்டிங் பிளேட்ஸ்னு இந்த சைடு நான் அந்த லைனாக காமிச்சேன்ல, இது எல்லாமே கலெக்டிங் பிளேட்ஸு. எலக்ட்ரோடு இந்த சைடு இருக்கும், எலக்ட்ரோட்லேருந்து இது வருது. கலெக்டிங் பிளேட்ஸில் வர்றப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கலெக்டிங் பிளேட்ஸ் ஆர் கிரவுண்டட் அண்ட் அட்ராக்ட் த சார்ஜ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குல்ல, அந்த மாதிரி சார்ஜ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை இந்த கலெக்டிங் பிளேட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். The velocity of air between the plates must be low enough to allow the dust to fall. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, நமக்கு அந்த கலெக்டிங் பிளேட்ஸ் இருக்குல்ல, அந்த 2 கலெக்டிங் பிளேட்ஸ்க்கு நடுவில் ஏரோட வெலாசிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து இட் வில் அலோ த டஸ்ட் பார்ட்டிகல் டு ஃபால். அப்போது அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறப்போ மட்டும்தான் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த கலெக்டிங் பிளேட்டில் ஃபால் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்க்குறது ஸ்க்ரப்பர். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டரை இங்கே டயக்ராமில் வச்சு பார்க்கலாம். இப்போது ஒரு டர்ட்டி ஏர் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்களா, பிளாக் கலர் ஏரில் டர்ட்டி ஏர், அதில் வந்து ஒரு பொல்யூட்டண்ட்டான ஏர் வருது. அப்புறம் நமக்கு வந்து இது எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இங்கே ஒரு குட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இங்கே வந்து எலக்ட்ரோட்ஸ் வச்சுருக்காங்க. எலக்ட்ரோட்ஸ் விச் ஆர் மெயின்டைன்ட் அட் several thousand voltsல வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது அந்த எலக்ட்ரோட்ஸ்லேருந்து நமக்கு இந்த டிஸ்சார்ஜ் கொரோனான்னு காமிக்கிறாங்களா, அந்த ரவுண்டாக இருக்கிறத. அப்போ டிஸ்சார்ஜ் கொரோனா, நமக்கு கொரோனாவை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த எலக்ட்ரோட்ஸு. அப்போது அந்த கொரோனாவிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கொரோனாவிலேருந்து ரிலீஸ் ஆகும். பாருங்கள், தே ப்ரொடியூஸ் ஆர் ரிலீஸ் எலக்ட்ரான்ஸ்ன்னு போட்டிருக்கோமா. அதுக்கடுத்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு வயர், அதுதான் எலக்ட்ரோடு. அந்த எலக்ட்ரோட்லேருந்து தான் நமக்கு வந்து கொரோனா டிஸ்சார்ஜ் ஆகுது, கொரோனாவிலேருந்து எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இந்த கொரோனா அந்த எலக்ட்ரான்ஸும் they will attract each other. அப்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு இது கிடச்சிருதா. அப்போது இந்த கலெக்டிங் பிளேட்ஸ் வழியாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ட்ராவல் ஆகி போகிறப்போ அதோட வெலாசிட்டி ரொம்ப லோ எனஃபாக இருக்கணும். அப்போது இது என்ன ஆகுது, இந்த கலெக்ஷன் பிளேட்டில் போய் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கெட் அட்ராக்டட், அதில் போய் டெபாசிட் ஆகிடுது. நமக்கு க்ளீன் ஏர் மட்டும் வெளியே வந்துடுது. ஓகேங்களா, இந்த போட்டிருக்கேன் பாரு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அலாங் வித் எலக்ட்ரான்ஸ் பாஸ் த்ரூ த பிளேட், அங்கே அட்ராக்ட் பண்ணப்பட்டு ஸ்டக் அங்கே மாட்டிக்கிறோம். அண்ட் ஒன்லி க்ளீன் ஏர் கோஸ் அவுட். இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டர். 99% ஆஃப் த பர்டிகுலேட் மேட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ஸ்க்ரப்பர். A scrubber can remove gases like sulfur dioxide. Sulfur dioxide எல்லாமே harmful gases. அப்போது harmful gases வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, எதை வச்சு ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர். அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த மாதிரி இருக்க ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸஸை ரிமூவ் பண்ண போகிறாங்க. இன் அ ஸ்க்ரப்பர் த எக்ஸாஸ்ட்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஏர், அந்த பொல்யூட்டடான ஏர் பொல்யூட்டன்ஸ் நிறைஞ்சிருக்க ஏர் தான் எக்ஸாஸ்ட். இன் அண்ட் ஸ்க்ரப்பர் த எக்ஸாஸ்ட் இஸ் பாஸ்டு த்ரூ அ ஸ்ப்ரே ஆஃப் வாட்டர் ஆர் லைம். அந்த எக்ஸாஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரப்பரில் ஒரு ஸ்ப்ரே ஆஃப் வாட்டரை வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஒன்று வாட்டர் இல்லாட்டினா லைமை வந்து கண்டினியூஸாக அந்த ஒரு வெசல்குள்ளே வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். அந்த வெசல்குள்ளே வந்து நம்ம அந்த எக்ஸாஸ்ட் வந்து பாஸ் பண்ண போகுது, அந்த ஸ்ப்ரே ஆஃப் வாட்டரை க்ராஸ் பண்ணி தான் வெளியே போகணும். அப்போது ரீசெண்ட்லி we have realized that the dangers of particulate matter that are very very small and are not removed by these precipitator. இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்குல்ல, அதோட டேஞ்சரஸ் அது எவ்வளோ டேஞ்சரானது அப்படின்னு இப்போ ரீசெண்ட் டேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்ட்டிகுலேட் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப. அப்போது அது வந்து நம்ம பெர்சிப்டேட்டர்ஸ்னால ஒரு சில டைம் ரிமூவ் பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லிட்டு வர்றாங்க, அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்று. ஏதோ ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அதை பெர்சிப்டேட்டர்ஸ் ரிமூவ் பண்ணாமல் நம்ம அப்படியே அட்மாஸ்பியரில் மிக்ஸ் பண்ண விட்டோன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
அக்கார்டிங் டு சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். சென்ட்ரலில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் சிபிசிபி. அவங்க அக்கார்டிங் டு இவங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் particulate size 2.5 micrometers or less in diameter 2.5. அப்போ நமக்கு சைஸ் பாருங்க மைக்ரோமீட்டர்ஸ் 2.5 மைக்ரோமீட்டர்ஸ். அப்போது 2.5 மைக்ரோமீட்டர்ஸ் வந்து அதை அந்த பார்ட்டிகுலேட் சைஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்கு கம்மியாக இருக்குது டயாமீட்டர் வைஸாக பார்த்தோன்னா, அது எல்லாமே which are responsible for causing the greatest harm to human health. ஹியூமன் ஹெல்த்துக்கு பெரிய பிரச்சனையாக காஸ் பண்ண போகிறதா இருக்கும் இந்த 2.5 மைக்ரோமீட்டர் இருக்கிற பார்ட்டிகுலேட் சைஸ் வந்து. நம்ம அப்படியே டைரெக்டாக ரிலீஸ் பண்ணோன்னா they will cause the biggest harm to human. அப்போ ஹியூமன் ஹெல்த்துக்கு இந்த வெறும் ஒரு 2.5 மைக்ரோமீட்டரில் இருக்க இதுதான் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. These fine particles can be inhaled deep into the lungs. அப்போது இந்த சின்னதாக இருக்குல்ல பார்ட்டிகல்ஸ், அப்போ ஈஸியாக வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து நம்ம லங்ஸ்க்கு ரீச் ஆகிடும் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே. அண்ட் காஸ் ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்புறம் நம்ம மூச்சு விடுறதுக்கு அந்த சுவாசிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே பிரச்சனை பண்ணும். அதோட சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிரும். இரிட்டேஷன், அப்போ ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே இருக்கும். இன்ஃப்ளமேஷன் வந்து லங்ஸில் இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும், இரிட்டேஷன் காஸ் பண்ணும். டேமேஜ் டு த லங்ஸ் அண்ட் ப்ரீமெச்சூர் டெத். லங்ஸை டேமேஜ் பண்ணி சின்ன வயசில் இறந்து போகிற மாதிரி ப்ரீமெச்சூர் டெத்தை காஸ் பண்ணிடும். இது பார்ட்டிகுலேட் நேச்சரை வந்து ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா. இது ஸ்க்ரப்பர். இப்போ ஒரு டர்ட்டி ஏர், இதுதான் எக்ஸாஸ்ட்டு வருதில்ல. அப்போது இங்கேருந்து இப்படி வர்றப்போ இது வழி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்ப்ரே வாட்டர் ஆர் லைம் ஸ்ப்ரே அப்படின்னு வச்சுருக்கோம்ல, அது இங்கேருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போது இங்கேருந்து அந்த SO2 கேஸ் வரும்ல, அப்போ இது இங்கே போயிட்டுருக்கிறப்போ என்ன பண்ணும், இந்த வாட்டரில் பட்ட உடனேவும் H2Oவும் SO4 நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன், அதாவது வாட்டர் H2Oவும் சல்ஃபர் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி H2SO4 ஃபார்ம் ஆயிரும், விச் இஸ் அன் சல்ஃபியூரிக் ஆசிடாக. சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கீழே இப்படியும், அது வந்து லிக்விட், அதனால கீழே வந்துடும். மேலே வந்து நமக்கு க்ளீன் ஏர் மட்டும்தான் வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்படி டர்ட்டி ஏர் வர்றப்போ, ஒரு எக்ஸாஸ்ட் வர்றப்போ அதில் ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடும். அதையும் தாண்டி இங்கே ஸ்ப்ரே ஆஃப் லைம் ஆர் வாட்டர் கிட்ட போகிறப்போ அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, அந்த ஹார்ம்ஃபுல் கேஸும் வாட்டரும் H2Oவும் மிக்ஸ் பண்ணி சல்ஃபியூரிக் ஆசிடாக நமக்கு வந்து கீழே இந்த மாதிரி கீழே வந்துடும் லிக்விடு. மேலே க்ளீன் ஏர் மட்டும் ஸ்க்ரப்பர் மூலிமா வெளியே போகும். ஓகேங்களா. இது வந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸ்க்கு. இது வந்து எலக்ட்ரிக் ப்ரெசிபிடேட்டர் வந்து பார்ட்டிகுலேட் நேச்சரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. Automobiles are the major cause for atmospheric pollution, at least in the metro cities. நம்ம சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸோட பாப்புலேஷன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ சிட்டிஸில் வந்து மேஜர் காஸ் ஆஃப் அட்மாஸ்பிரிக் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒன்றா வந்து ஆட்டோமொபைல்ஸ் தான் இருக்குது. As the number of vehicle increases on the streets, this problem is now shifting to the other cities too. இப்போ வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம தெருவில் பார்க்குறது அந்த காலம் மாதிரி இப்போ இல்லாமல் எவ்வளவோ ஸ்ட்ரீட்ஸில் வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. யாருமே பக்கத்தில் இருக்க இடத்துக்கு கூட போகணுன்னாலுமே வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆக திஸ் ப்ராப்ளம் இஸ் நவ் ஷிஃப்டிங் டு அதர் சிட்டிஸ் டூ. வந்து சிட்டிஸில் மட்டும்தான் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்கும், சரி அங்கே வந்து பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வெஹிக்கிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சனால எல்லா சிட்டிஸ்லேயுமேவும் அட்மாஸ்பிரிக் பொல்யூஷன் ப்ரிவலண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அலாங் வித் த யூஸ் ஆஃப் லெட் ஃப்ரீ பெட்ரோல் ஆர் டீசல் கேன் ரெடியூஸ் த பொல்யூட்டன்ஸ் தே எமிட். அப்போது நம்ம ஆட்டோமொபைல்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெட்டுன்னு நம்ம பீரியாடிக் டேபிளில் படிப்போம் கெமிஸ்ட்ரியில். லெட் ஃப்ரீ பெட்ரோலோ இல்லை டீசலோ வாங்கணும். நம்ம வாங்குகிற பெட்ரோலில் டீசலில் வந்து லெட் இருக்கக்கூடாது. லெட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு பொல்யூஷன் காஸ் பண்ணாது. அப்போது அந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஷுட் யூஸ் லெட் ஃப்ரீ பெட்ரோல் ஆர் டீசல் விச் கேன் ரெடியூஸ் த பொல்யூட்டன்ஸ் தே எமிட். அது எமிட் பண்ணுற பொல்யூட்டன்ஸை அதை ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து பொல்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும்.
ஒன்று வந்து லெட் ஃப்ரீ பெட்ரோல் ஆர் டீசல் யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் having expensive metals namely platinum, palladium and rhodium as an catalyst are fitted into the automobiles for reducing the emission of poisonous gases. அதே மாதிரி நம்ம கார்ஸ் இல்லை பைக்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா இட் ஹேஸ் ஆக்சுவலி அதில் என்ன இருக்கும் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னால் என்னென்னா இட் ஹேஸ் எக்ஸ்பென்சிவ் மெட்டல்ஸ் லைக் பிளாட்டினம், பல்லாடியம், ரோடியம் மூணுமே வேறு வேறு நம்ம பீரியாடிக் டேபிளில் படிப்போம், மூணுமே வேறு வேறு எலமெண்ட்டு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் மெட்டல்ஸ் தான் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகும். வாட் இஸ் மீன் பை கேட்டலிஸ்ட்? ஒரு ரியாக்ஷன் வந்து நார்மல் ரேட்டில் நடக்கிறத விட ஸ்பீட் பண்ணி டக்குன்னு அந்த ஒர்க்கை முடிக்கணும்ல, அது வந்து கேட்டலிஸ்ட் விச் ஆக்சுவலி ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டை வந்து இதை ஆக்ட் ஆகும். ஆர் ஃபிட்டட் இன் டு த ஆட்டோமொபைல்ஸ் ஃபார் ரெடியூசிங் த எமிஷன் ஆஃப் பாய்சனஸ் கேஸ். நம்ம கார்லேருந்து இப்போ கார்பன் மோனாக்சைடு வருது, ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் வழியாக அது பாஸ் ஆகி அந்த எக்ஸ்பென்சிவ் மெட்டல்ஸ் லைக் பிளாட்டினம், பெல்லாடியம், ரோடியம் அதெல்லாம் கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகி அந்த நம்ம ரிலீஸ் பண்ண கார்பன் மோனாக்சைடு ஆர் சல்ஃபர் ஆக்சைடு இல்லை நைட்ரோக் ஆக்சைடு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமேவும் சல்ஃபர் அது வந்து கம்மியான இதாக மாறிடும், சல்ஃபர் டை ஆக்சைடாக மாற்றி விட்ரும். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடாக இருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த மாதிரி பாய்சனஸ் கேஸோட எமிஷனோட இதை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ எல்லா கார்ஸில் எல்லாத்துலேயுமே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி லெட் ஃப்ரீ பெட்ரோல் அண்ட் டீசல் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள் as the exhaust pass through the catalytic converter. அந்த catalytic converters இருக்குல்ல, இந்த platinum, palladium, rhodium காரில் ஃபிட் பண்ணியிருக்கிறது, அது வழியாக அந்த பாய்ஸ்னஸ் கேஸு அந்த எக்ஸாஸ்ட் வந்து பாஸ் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அன்பர்ன்ட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா ஹைட்ரஜன் கார்பனால் ஆனது, அந்த மாதிரி இருக்க அன்பர்ன்ட் ஹைட்ரோ கார்பன் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். அப்போ அன்பர்ன்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே அந்த எக்ஸாஸ்டில் இருக்கிறது CO2 கேஸாகவும் வாட்டராகவும் நமக்கு வந்து வெளியே வந்துடும். வேற கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸாஸ்டில் அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சுன்னா ஆர் சேஞ்ச் இன்டு கார்பன் மோனாக்சைடு CO என்னவாயிருது CO2 கார்பன் டை ஆக்சைடு ஆயிடுது. நைட்ரிக் ஆக்சைடு NO என்னவாயிருது நைட்ரஜன் கேஸ் ஆகிடுது. ஓகேங்களா? அந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் லைட்டாக அந்த பாய்சனஸ் கேஸ் எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் equipped with the catalytic converter should use unleaded petrol because lead in the petrol inactivates the catalyst. அப்போது நம்ம வந்து வெஹிக்கிள்ஸில் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் உங்கள் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க, ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லெட் ஃப்ரீ பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும். லெட் இல்லாத பெட்ரோலோ லெட் இருக்கிற பெட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேட்டலிஸ்ட் இருக்குல்ல பிளாட்டினம், பெல்லாடியம், ரோடியம் அது எல்லாத்தையுமே இன்ஆக்டிவேட் பண்ணிடும். லெட்டு போய் கேட்டலிஸ்ட்டை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போது இன்ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா அன்பர்ன்ட் ஹைட்ரோ கார்பன் அப்புறம் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு அது எல்லாமே ஹார்ம்ஃபுல் கேஸாகவே நமக்கு ரிலீஸ் ஆகுமே தவிர ஹார்ம்லெஸ் கேஸாக வந்து அந்த எமிஷன் வந்து குறைக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, த ஏர் which is Prevention and Control of Pollution Act, Air Act வந்து came into force in 1981. 1981 வந்து ஏர் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. ஏர் ஆக்ட் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்கள். ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷனை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணணும். அதே மாதிரி அது சீக்கிரமாக வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அதுதான் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன். ஏர் ஆக்ட் எப்போ வந்து கொண்டு வர்றாங்க, 1981 கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த என்விரான்மெண்ட் ஆக்ட் வந்து 1986 கொண்டு வருவாங்க. இது வந்து ஏர் ஆக்ட் 1981 பட் அமெண்டட் இன் 1987. பட் 1987 ஒரு சில சேஞ்சஸ் இந்த ஏர் ஆக்டில் வந்து பண்ணுறாங்க. டு இன்க்ளூட் நாய்ஸ் அஸ் அன் ஏர் பொல்யூட்டன்ஸ். 1987 என்ன பண்ணுறாங்கன்னா நாய்ஸ் இருக்குல்ல, நாய்ஸுமே ஒன் ஆஃப் அன் ஏர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. நாய்ஸ், வாட் இஸ் நாய்ஸ்ன்னு பார்க்கலாமா? நாய்ஸ் இஸ் அன் அன்டிசையர்டு ஹை லெவல் ஆஃப் சவுண்டு. அதாவது ஒரு அன்டிசையர்டு ஹை லெவல் ஆஃப் சவுண்ட், நம்ம நார்மலாக கேட்குறத விட அதிகமாக ஒரு ஹை லெவலில் கேட்கக்கூடிய சத்தம், அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிற சத்தம் எல்லாமே அன்டிசையர்டு ஹை லெவல் ஆஃப் சவுண்டில் வந்து நமக்கு வந்துடும்.
அப்போ undesired high level of sound we have got used to associating loud sounds with pleasure and entertainment, not realizing that noise causes psychological physiological disorders in humans. இப்போ நம்ம இந்த நாய்ஸோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்காம அதோட பாதிப்பு எல்லாமே தெரிஞ்சுக்காம அது வந்து ஒரு ப்ளஷராக சந்தோஷமாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். பட் நாட் ரியலைசிங். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் பாருங்கள், நாய்ஸ் காசஸ் சைக்காலஜிக்கலாகவும் சரி ஃபிசியாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் இன் ஹியூமன்ஸ் வந்து காஸ் பண்ணுது. பிக்கர் த சிட்டி த பிக்கர் த ஃபங்க்ஷன். பெரிய பெரிய சிட்டியில் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, த கிரேட்டர் த நாய்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். த ப்ரீஃப் எக்ஸ்போஷர் டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை சவுண்ட் லெவல். அதாவது ப்ரீஃப் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நமக்கு வந்து எக்ஸ்போஷர் டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை சவுண்ட் லெவல், ரொம்ப அதிகமான சத்தத்தை வந்து கேட்டோம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதிகமான சத்தத்தை கேட்டாலேவும் 150 டெசிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் மோர் ஜென்ரேட்டட் பை த டேக் ஆஃப் ஆஃப் அண்ட் ஜெட் பிளைன் ஆர் ராக்கெட். இப்போ ராக்கெட் ஜெட் பிளைன் எல்லாமே டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ டெசிபிள் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். 150 டெசிபிள் ஆஃப் சவுண்ட்ஸை வந்து டேக் ஆஃப் ஆஃப் அண்ட் ஜெட் பிளைன் டேக் ஆஃப் ஆகிறப்பையோ இல்லை ராக்கெட் டேக் ஆஃப் ஆகிறப்பையோ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். மே டேமேஜ் ஏர் ட்ரம்ஸ். நம்ம ஏர் ட்ரம்ஸ் இருக்குல்ல, அது மூலயமா தான் நம்ம கேட்குறோம். அந்த ஏர் ட்ரம்ஸ் எல்லாமே இது வந்து அஃபெக்ட் பண்ணும். தஸ் பர்மனெண்ட்லி இம்பேரிங் ஹியரிங் எபிலிட்டி. அப்போது ஏர் ட்ரம்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா பர்மனெண்ட்டாக நமக்கு ஹியரிங் எபிலிட்டி வந்து நின்றும், எதுவுமே கேட்கவும் முடியாது, அந்த மாதிரி காது கேட்காம போயிடும். ஈவன் குரோனிக் எக்ஸ்போஷர் டு ஒன். குரோனிக் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து எக்ஸ்போஷர் டு ஒன் ரிலேட்டிவ்லி லோவர் நாய்ஸ் லெவல் ஆஃப் சிட்டிஸ் மே பர்மனெண்ட்லி டேமேஜ் ஹியரிங் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். ஏதோ ரொம்ப நாளைக்கு வந்து குரோனிக்னா ரொம்ப நாள், குரோனிக் எக்ஸ்போஷர் டு ரிலேட்டிவ்லி லோவர் நாய்ஸ் லெவல் ஆஃப் சிட்டிஸில் வந்து டிராஃபிக் ஜாமில் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அந்த லோ நாய்ஸ் லெவல் ஆஃப் சிட்டியில் கூட நம்ம அதை கேட்டுகிட்டே இருந்தோம், அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னா இட் மே பர்மனெண்ட்லி டேமேஜ் ஹியரிங் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன்ஸோட ஹியரிங் எபிலிட்டியை அதுவுமே டேமேஜ் பண்ணுவோம். நாய்ஸ் ஆல்சோ காசஸ் ஸ்லீப்லெஸ்னஸ். தூக்கமின்மையை இது பண்ணும். அதே மாதிரி இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், அனெக்சிட்டி காஸ் ஆகும், அல்டர்டு ப்ரீத்திங் ரேட்டில் வந்து அல்டர்னேஷன் இருக்கும். தஸ் கன்சிடரபிளி ஸ்ட்ரெஸ்ஸிங் ஹியூமன்ஸ். அப்போது இந்த மாதிரி ஸ்லீப்லெஸ்னஸ், இன்க்ரீஸ்ட் ஹார்ட் பீட், அனெக்சிட்டி, அல்டர்டு ப்ரீத்திங் பேட்டர்ன், இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸிங் ஹியூமன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? அப்போது நாய்ஸ் காசஸ் சைக்காலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் ஹியூமன்ஸ். நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த மெனி டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். Can you identify the unnecessary source of noise pollution around you, which you can be reduced immediately without any financial loss to anybody? Reduction of noise in our industries can be affected by use of sound absorbent or by muffling noise. இப்போ வந்து எந்தெந்த வேலை வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்க சவுண்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிடக்ஷன் ஆஃப் நாய்ஸ் இன் அவர் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும்ல, மிஷின் ஓடிட்டே இருக்கும், ஏதாவது ஒர்க் போயிட்டே இருக்கும், அதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சவுண்டை வந்து எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா சவுண்ட் அப்சார்பன்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் பை மஃப்லிங் நாய்ஸ். இப்போ சவுண்ட் அப்சார்பன்ட்னா அது வந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டை அப்சார்ப் பண்ணிடும். அந்த மாதிரி சவுண்ட் அப்சார்பன்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் மஃப்லிங் சிஸ்டம், மஃப்ளர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் இண்டஸ்ட்ரீஸில். நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரிஞ்சன்ட் ஃபாலோயிங் ஆஃப் லாஸ் லேட் டவுன் இன் ரிலேஷன் டு நாய்ஸ் லைக் delimitation of horn free zones around hospitals and schools. அப்போ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாஸ் வந்து கொண்டு வரணும். இந்த ஸ்கூல் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துலலாம் ஹார்ன் ஃப்ரீ ஜோன்ஸ் வந்து இங்கெல்லாம் ஹார்ன் பண்ணக்கூடாது, வெஹிக்கிள்ஸ் க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிக நேரம் வந்து நம்ம ஹார்ன் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான லாஸ்லாம் கொண்டு வரணும். ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கே போய் நம்ம ஆட்டோமொபைல்ஸ் ஹார்ன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இட் காஸ் நாய்ஸ் பொல்யூஷன், அது வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணுன்றதுக்காக அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஹார்ன் யூஸ் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி பெர்மிசிபிள் சவுண்ட் லெவல்ஸ் ஆஃப் கிராக்கர்ஸ், அதே மாதிரி தீபாவளி டைம் அந்த மாதிரி டைம்லலாம் அதிக சத்தம் இருக்க கிராக்கர்ஸ்லாம் இது பண்ணாமல் ஒரு மீடியமான இது அந்த அளவுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்க அளவுக்கு தான் சவுண்ட் லெவல் ஆஃப் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ் டைமிங் ஆஃப்டர் விச் லவுட் ஸ்பீக்கர்ஸ் cannot be played எக்ஸெட்ரா. அதே மாதிரி ராத்திரி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான், மார்னிங் இந்த டைம்லேருந்து ஈவினிங் இந்த டைம் வரைக்கும் தான் லவுட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலெலாம் அதிகமாக வந்து லவுட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது நைட் தூங்குகிற டைமில். அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான லாஸ் எல்லாம் லே பண்ணாதான் நமக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இப்போ எஃபெக்டிவாக இருக்கிறது தான். நாய்ஸ் பொல்யூஷன் 1987 அதை ஆட் பண்ணி இந்த லாஸ் எல்லாமே இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்குது. அதை நீட் டு பி என்ஃபோர்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் நாய்ஸ் பொல்யூஷன். இது எல்லாமே எஃபெக்டிவாக எல்லாமே ஃபாலோ பண்ணோன்னா நம்மளை நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நான் வந்து அடுத்த பார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.